Hello students, welcome to Crack Need Biology. இந்த வீடியோல சாப்டர் 13 பிளான் growth and developmentல இருந்து the important topic plant growth regulators பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருந்து நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு 2 क्वेश्चन கேட்பாங்க. இந்த லெக்சர்ல இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருந்த நீட் PYQs எல்லாமே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ பிளான் growth regulators வேரியஸ் டேர்ம்ஸ்ல நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். They are plant growth substances, plant hormones, phytohormones. இது எல்லாமே இது describes the plant growth regulators, PGRs தான். ஓகே, ஸோ பிஜிஆர்ஸ்ன்றது டைவர்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கிற ஸ்மால் சிம்பிள் மாலிகுல்ஸ். ஸோ 5 மேஜர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஜிஆர்ஸ் இருக்கு. தே ஆர் ஆக்சின்ஸ், சைட்டோகைனன்ஸ், abscisic acid, gibberellins and ethylene. ஸோ ஆக்சின்ஸ்ன்றது தே ஆர் த இண்டோல் காம்பவுண்ட்ஸ். ஸோ இண்டோல் 3 அஸ்டிக் ஆசிட் ஐஏஏன்னு சொல்லுவோம். சைட்டோகைனன்ஸ்ன்றது அடினைன் டெரிவேட்டிவ். ஸோ அடினைன்றது இட்ஸ் அ பியூரின் இல்லையா. ஸோ கைனட்டின் அப்படின்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் சைட்டோகைனன். ஓகே, அதோட இன்னொரு நேம் N6 பர்ஃபியூரின் அமினோபியூரின். ஓகே, தென் abscisic acidன்றது கெரோட்டினாய்ட் டெரிவேட்டிவ்ஸ். இது நீட்ல கேட்டிருக்காங்க. தென் ஜிபர்லின்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் டெர்பென்ஸ். ஸோ தெர் ஆர் மோர் தேன் 100 டைப்ஸ் ஆஃப் ஜிபர்லின்ஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் இன்டென்சிவ்லி ஸ்டடிட் ஃபார்ம் ஆஃப் ஜிபர்லின் ஜிபர்லிக் ஆசிட் GA3. ஆல்சோ த ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ஜிபர்லினும் GA3 தான். ஓகே, தென் gaseous form of plant hormone வந்து ethylene. Okay, so these are the 5 major groups of PGR: auxin, cytokinin, gibberellin, abscisic acid and ethylene. இதோட chemical composition நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். இதுல abscisic acid carotenoid derivative நீட்ல கேட்டிருக்காங்க. Okay, then the PGRs can be broadly classified into 2 groups based on their functions in a living plant body. அதோட ஃபங்க்ஷனை பொறுத்து 2 groups of classify ஆயிருக்கு: plant growth promoters and plant growth inhibitors. Okay, so auxins, gibberellins, cytokinins, இது மூணும் plant growth promoters. As the name indicates, they are involved in growth promoting activities such as cell division, cell enlargement, pattern formation. Pattern formation இப்போ ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட், செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன், அதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்னா அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா. அது இப்போ பிரான்ச்சிங்கும் பேட்டர்னா இருக்கிறது. இப்போ ரூட் ஹேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அது ஸ்பெசிபிக் லொகேஷன்ல ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதெல்லாம் பேட்டர்ன் ஃபார்மேஷன். ஓகே, ட்ராபிக் growthன்றது பிளான்ட் வந்து இன் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அந்த டைரக்ஷன்ல க்ரோ ஆகுறது தான் ட்ராபிக் growth. ஸோ டுவர்ட்ஸ் லைட் க்ரோ ஆகுறது அது போட்டோட்ராபிசம்னு சொல்லுவோம். அண்ட் டுவர்ட்ஸ் வாட்டர் க்ரோ ஆகுறது, டுவர்ட்ஸ் கிராவிட்டி க்ரோ ஆகுறது, இந்த மாதிரி பிளான்ட் க்ரோ ஆகுறது இட்ஸ் ட்ராபிக் growth. தென் ஃபிளவரிங், ஃப்ரூட்டிங், சீட் ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்து growth promoting activities. வேறஸ் plant growth inhibitors வந்து ethylene and abscisic acid. So இதுல இந்த ethylene unique. It is involved in both promoting and inhibiting, growth promoting and inhibiting activities ரெண்டுமே இருக்கு. பட் அதோட ரோல் வந்து எப்பவுமே லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எண்ட் ஆஃப் த growth ஃபேஸ்ல இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி நம்ம இன்ஹிபிட்டர்ஸ்ல தான் இதை நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, தென் abscisic acidum வந்து இட்ஸ் a plant growth inhibitor. So these plant growth inhibitors play an important role in response to wounds and stresses of biotic and abiotic origin. So biotic origin pathogen, insect, அதனால வர stresses. Abiotic origin drought, வெள்ளம் வர்றது, cold weather and salinity of water, இந்த மாதிரி வர stresses. So in the plant growth inhibitors play a role in response to stresses. Okay, both biotic and abiotic stresses, and they are involved in dormancy and abscission. So dormancy அப்படின்றது reversible temporary state of suspended growth. So டெம்பரரியா ஒரு பிளான்ட் ஒரு சீடு வந்து செயலற்ற நிலைக்கு போகுது இல்லையா, அதோட பிளான்ட் growth மெட்டபாலிசம் எல்லாமே வந்து இன்ஹிபிட் ஆயிடும் டெம்பரரியா. அதுதான் டார்மென்சின்னு சொல்லுவோம். abscission அப்படின்றது நேச்சுரல் டிட்டாச்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஆர்கன்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ், அதெல்லாம் வந்து ஷெட் ஆகிறது, அதுதான் வந்து abscission சொல்லுவோம். ஓகே, ஸோ பிளான்ட் growth inhibitors are involved in dormancy and abscission. ஓகே, then discovery of plant growth regulators எடுத்துக்கிட்டோம்னா the discovery of each of the 5 groups of plant growth regulators PGRs accidental தான் அப்படின்னு சொல்றாங்க. So first discovery of auxin பத்தி பார்க்கலாம். சார்ல்ஸ் டார்வின் அண்ட் பிரான்சிஸ் டார்வின் கேனரி கிராஸ் கோலியோப்டைல்ஸ் வந்து ஸ்டடி பண்ணும்போது அதுல போட்டோட்ராபிசம் அது எக்ஸிபிட் பண்றத நோட் பண்றாங்க. ஸோ கோலியோப்டைல் அப்படின்றது இட்ஸ் தி ஷீட் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் தி யங் ஷூட். ஒரு யங் ஷூட்டோட ப்ரொடெக்டிவ் கவரிங் தான் கோலியோப்டைல். ஓகே, ஸோ இது போட்டோட்ராபிசம் அப்படின்றது என்னன்னா அந்த பிளான்ட் வந்து டுவர்ட்ஸ் லைட்
டுவர்ட்ஸ் லைட் வந்து க்ரோ ஆகிறது வந்து போட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவங்க சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா, இந்த டிப் ஆஃப் த கோலியோப்டைல தான் அந்த டிரான்ஸ்மிட்டபிள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதுதான் வந்து அந்த என்டையர் கோலியோப்டைலையும் பெண்ட் பண்ணுது டுவர்ட்ஸ் த லைட் சோர்ஸ் அப்படின்ட்டு அவங்க ஆஃப்டர் த சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த டிப் ஆஃப் த கோலியோப்டைல் தான் இட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆக்சின் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆரோன்றது இட் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் லைட். ஸோ டுவர்ட்ஸ் லைட் பெண்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி பிளான்ட் growth ஹார்மோன் ஆக்சின். ஓகே, ஸோ எஃப்டபிள்யூ வென்ட்ன்ற சயின்டிஸ்ட் தான் அது வந்து ஆக்சின் அப்படின்னு டேர்ம் பண்ணி அதை வந்து ஓட் சீட்லிங்கோட கோலியோப்டைல இருந்து ஐசோலேட் பண்ணாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஸ்கவரி ஆஃப் ஆக்சின். தென் டிஸ்கவரி ஆஃப் ஜிபர்லின்ஸ் பார்த்தோம்னா, டக்கேனி டிசீஸ் அப்படின்றது இட்ஸ் அ ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ். ஓகே, ஆஃப் ரைஸ் சீட்லிங்ஸ். இது காஸ் பண்ற பேத்தோஜன் வந்து ஃபங்கல் பேத்தோஜன் ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுராய். ஓகே, ஸோ இந்த டிசீஸ்ல என்ன ஆகும்னா ரைஸ் சீட்லிங் வந்து ரொம்ப டாலா தின்னா பேலா க்ரோ ஆகும். ஓகே, ஸோ குரோசாவான்ற ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் இந்த ரைஸ் சீட்லிங்கோட ஸ்டெரைல் ஃபில்ட்ரேட்ஸ் ஆஃப் த ஃபங்கஸ் அதை வந்து அவர் ட்ரீட் பண்ணும்போது இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் வந்து ஷோ ஆச்சு. ஸோ இந்த ஃபங்கஸ் தான் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனாலதான் இந்த ரைஸ் சீட்லிங் ரொம்ப டாலா க்ரோ ஆகுது அப்படின்றத இந்த குரோசவான்றவர் வந்து ரிப்போர்ட் பண்ணாரு. ஓகே, லேட்டர் அந்த ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து ஜிபர்லிக் ஆசிட். இதுதான் வந்து அந்த ரைஸ் சீட்லிங் ரொம்ப அப்நார்மலி க்ரோ பண்ணுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஸ்கவரி ஆஃப் ஜிபர்லிக் ஆசிட். ஓகே, தென் டிஸ்கவரி ஆஃப் சைட்டோகைனன்ஸ் பார்த்தோம்னா, எஃப் ஸ்கூக்ன்ற சயின்டிஸ்டும் அவரோட கோவர்க்கர்ஸும் சேர்ந்து டொபாக்கோ ஸ்டெம்மோட இன்டர்னோடல் செக்மெண்ட்ஸை அப்சர்வ் பண்றாங்க. ஓகே, ஸோ இன்டர்னோடல் செக்மெண்ட்னா இந்த ரீஜியன். ஸோ இந்த ரீஜியனை அப்சர்வ் பண்ணும்போது கேலஸ்னா உங்களுக்கு தெரியும், மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். ஸோ இந்த கேலஸ் வந்து ஆக்சினோட சம் அதர் சோர்சஸ் வந்து சப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் ப்ராலிஃபரேட் ஆச்சு, இல்லைன்னா ப்ராலிஃபரேட் ஆகல. ஓகே, ஸோ ஆக்சின் சப்ளிமெண்டட் வித் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லைக் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ, ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், கோகோனட் மில்க், டிஎன்ஏ. ஸோ இந்த மாதிரி சோர்சஸோட இந்த ஆக்சினோட சேர்த்து இந்த மாதிரி சோர்சஸையும் சப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் இந்த கேலஸ் வந்து ப்ராலிஃபரேட் ஆச்சு. ஓகே, சோ இதை வந்து எஃப் கூக் அண்ட் ஹிஸ் கோவர்க்கர்ஸ் அப்சர்வ் பண்றாங்க. சோ மில்லர் வந்து என்ன பண்றாருன்னா லேட்டர் இதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை கிறிஸ்டலைஸ் பண்றாரு. ஸோ சைட்டோகைனசிஸ் ப்ரொமோட்டிங் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். சைட்டோகைனசிஸ்ன்றது என்னது? செல் டிவிஷன். ஸோ இந்த செல் டிவிஷன் ப்ரொமோட்டிங் ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் மில்லர் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்றாரு அண்ட் அதை கைனட்டின் அப்படின்னு நேம் பண்றாரு. ஓகே, ஸோ கைனட்டின்றது இட்ஸ் த சைட்டோகைனின். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டிஸ்கவரி ஆஃப் சைட்டோகைனின். இதுல வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ, ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், கோகோனட் மில்க் ஆர் டிஎன்ஏ இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சினோட சேர்ந்து என்ன சோர்ஸ் சப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் டிஸ்கவரி ஆஃப் ஆப்சிசிக் ஆசிட் பார்த்தோம்னா, டியூரிங் மிட் 1960s 3 people இண்டிபெண்டா ரிசர்ச் பண்றாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணி ஒரு பிளான்ட் growth இன்ஹிபிட்டாரை பியூரிஃபை பண்ணி அதை கெமிக்கல் கேரக்டரைசேஷன் பண்றாங்க. ஸோ கேரக்டரைசேஷன் பண்ணி 3 different types ஆஃப் இன்ஹிபிட்டார்ஸ் சொல்லி அவங்க நேம் கொடுக்குறாங்க. இன்ஹிபிட்டார் பி, ஆப்சிஷன் 2 அண்ட் டார்மின். ஸோ இது 3 இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்ஸ்ல இதுக்கு 3 different நேம்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 3 டிஃபரன்ஸையுமே லேட்டர் பார்க்கும்போது அது கெமிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கு அண்ட் அதுக்கு வந்து ஆப்சிசிக் ஆசிட் அப்படின்னு நேம் பண்றாங்க. ஓகே, so this is the discovery of abscisic acid. Then discovery of ethylene பார்த்தோம்னா, H.H. Cousins in the year 1910 என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, இந்த பழுத்த ரைப்பண்ட் ஆரஞ்சஸ்ல இருந்து வாலடைல் சப்ஸ்டன்சஸ் ரிலீஸ் ஆகுது அண்ட் இந்த வாலடைல் சப்ஸ்டன்சஸ் வந்து ஸ்டோர்ட் அன்ரைப்பண்ட் பனானாஸ், பழுக்காத வாழைப்பழத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழத்தை இட் ஹாஸ்டன்ஸ் டு ரைப்பன், அதாவது அதோட ரைப்பனிங்க ஆக்சிலரேட் பண்ணுது இந்த வாலடைல் சப்ஸ்டன்ஸ், இந்த ரைப்பண்ட் ஆரஞ்சுல இருந்து ரிலீஸ் ஆன வாலடைல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. லேட்டர் இந்த வாலடைல் சப்ஸ்டன்ஸ் தான் எத்திலின்ற கேஷியஸ் பிளான்ட் growth ஹார்மோன், பிளான்ட் growth ரெகுலேட்டர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி அபவுட் தி டிஸ்கவரி ஆஃப் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸ். தென் physiological effects of plant growth regulators பத்தி பார்க்கலாம். So first auxins பார்த்தோம்னா, the name is derived from the Greek word auxin which means to grow.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சின்ஸ் ஹியூமன் யூரின்ல இருந்து ஐசோலேட் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படின்னா, சோ பிளான்ட் பேஸ்ட் டயட் எடுத்துக்கும் போது அது யூரின்ல வந்து ஆக்சின்ஸ் எக்ஸ்கிரீட் ஆயிருக்கு. சோ ஹியூமன் யூரின்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆக்சின்ஸ் ஐசோலேட் பண்ணிருக்காங்க. சோ ஜென்ரலி ஆக்சின்ஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா க்ரோயிங் அப்பைசஸ் ஆஃப் தி ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட்ஸ். சோ அப்பைசஸ்னா என்னது, அப்பெக்ஸ் டிப், க்ரோயிங் டிப், ஷூட் டிப், ரூட் டிப், இந்த மாதிரி க்ரோயிங் டிப்ல தான் வந்து ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் அங்க இருந்துதான் அதோட ரீஜியன் ஆஃப் ஆக்ஷனுக்கு மைக்ரேட் ஆகும். ஓகே, சோ பிளான்ட்ல இருந்து ஐசோலேட் பண்ண ஆக்சின்ஸ் என்னென்னா இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் IAA அண்ட் இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் IBA. வேற சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் என்னென்னா naphthalene acetic acid and 2,4-D, which is 2,4-dichlorophenoxyacetic acid. Okay, இது neat aspectல important. Synthetic oxins 2,4-D and NAA ஞாபகம் வச்சுக்கோங்க. So இந்த oxins எல்லாமே they are extensively used in agricultural and horticultural practices. So horticultureனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். It's the practice of கல்டிவேட்டிங், கார்டன் கல்டிவேட்டிங். ஓகே, ஸோ கார்டன்ல கல்டிவேட் பண்ணி அதை மேனேஜ் பண்றது தான் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஆக்சின்ஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சின்ஸ் வந்து தே ஹெல்ப் இன் இனிஷியேட் ரூட்டிங்ஸ், ஸ்டெம் கட்டிங்ஸ்ல ரூட்டிங்கை இனிஷியேட் பண்றதுக்கு இட்ஸ் பிளேயிங் அ ரோல். ஸோ திஸ் அப்ளிகேஷன் இட்ஸ் வைட்லி யூஸ்ட் இன் பிளான்ட் ப்ராபகேஷன். ஓகே, ஆல்சோ ஆக்சின்ஸ் ப்ரமோட் ஃபிளவரிங். பைனாப்பிள்ஸ்ல ஃபிளவரிங் ப்ரொமோட் பண்றதுக்கும் ஆக்சின்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சின்ஸ் வந்து தே ஹெல்ப் டு பிரிவென்ட் ப்ரீமெச்சூர் ஃப்ரூட் அண்ட் லீஃப் டிராப். அதாவது ஃப்ரூட்டும் லீஃபும் இயர்லி ஸ்டேஜ்ல டிராப் ஆகாம கீழே விழாம ப்ரிவென்ட் பண்றது ஆக்சின்ஸ் தான். ஆல்சோ ஓல்டர் மெச்சூர் ஃப்ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸோட ஆப்சிஷன், அதாவது அதோட ஷெட்டிங்க ப்ரொமோட் பண்றதும் ஆக்சின்ஸ் தான். ஓகே, திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இயர்லி ஸ்டேஜ்ல ஃப்ரூட் அண்ட் லீஃப் டிராப்பை ப்ரிவென்ட் பண்றது ஆக்சின்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஹையர் பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த க்ரோயிங் எபிக்கல் பட்ஸ்ல, அதாவது இந்த பட்ஸ்ல வந்து இருக்கிற இந்த ஆக்சின்ஸ் வந்து இட் வில் இன்ஹிபிட் த growth ஆஃப் த லேட்ரல் பட்ஸ். ஸோ இந்த லேட்ரல் பட்ஸோட growth இன்ஹிபிட் பண்ணும். ஓகே, இததான் எபிக்கல் டாமினன்ஸ் சொல்லுவோம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த எபிக்கல் டாமினன்ஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷூட் டிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் டீகேபிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால என்ன ஆகும், இந்த டிப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இட் யூஸ்வலி ரிசல்ட்ஸ் இன் த growth ஆஃப் தி லேட்டரல் பட். ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த டிப்பை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க, விச் இஸ் டீகேபிட்டேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லேட்டரல் பட்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகுது. ஓகே, சோ இந்த ரிமூவல் ஆஃப் ஷூட் டிப்ஸ் இதை எங்க அப்ளை பண்றாங்கன்னா மெயின்லி டீ பிளான்டேஷன்ல அப்ளை பண்றாங்க. சோ எதுக்காக பண்றாங்க, நம்ம எபிக்கல் பட்ஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா லேட்டரல்ல நிறைய லீவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் கமர்ஷியலி அதோட கல்டிவேஷன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஹெட்ஜ் மேக்கிங் அப்படின்றது இந்த கார்டன்ல எல்லாம் ஃபென்ஸ் மேக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஷ்ரப்ஸ் புஷஸ் அந்த மாதிரி, அதுக்கு ட்ரிம் பண்ணி விடும்போது அது நம்ம டிசையர்ட் ஷேப்ல கார்டனிங்ல நம்ம ஃபென்ஸ் வந்து ட்ரிம் பண்ண முடியும். ஸோ ஹெட்ஜ் மேக்கிங்க்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டீ பிளான்டேஷன்ல டீகேபிட்டேஷன் பண்ணுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எபிக்கல் டாமினன்ஸ் இருக்கிறதுனால டீகேபிட்டேஷன் பண்ணுவாங்க டீ பிளான்டேஷன்ல. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் ஆக்சின்ஸ் வந்து தே ஆல்சோ இன்டியூஸ் பார்த்தனோகார்பி. பார்த்தனோகார்பினா என்னது, வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட் ப்ரொடியூஸ் ஆகுது, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது. ஓகே, ஸோ ஆக்சின்ஸ் வந்து டொமேட்டோல இன்டியூஸ் பார்த்தனோகார்பி அண்ட் தே ஆர் வைட்லி யூஸ்ட் அஸ் ஹெர்பிசைட்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்த 2,4-D தட் இஸ் 2,4-dichlorophenoxyacetic acid வந்து டைகாட்டிலிடனஸ் வீட்ஸை கில் பண்றதுக்கு வீடிசைடா இட் இஸ் பிளேயிங் அ ரோல். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த 2,4-D வந்து இது வந்து மெச்சூர் மோனோகாட்டிலிடனஸ் பிளான்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணாது, டைகாட்டிலிடனஸ் வீட்ஸ் மட்டும்தான் கில் பண்ணும். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த வீட் ஃப்ரீ லான்ஸ் கார்டனர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு கார்டனர்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தென் ஆக்சின்ஸ் வந்து xylem டிஃபரன்ஷியேஷனை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் செல் எலாங்கேஷன். ஸோ தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜிபெர்லின்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஜிபெர்லின்ஸ் வந்து இட்ஸ் அ பிளான்ட் growth promoter. ஓகே, சோ ப்ரொமோட்டரி பிளான்ட் growth ரெகுலேட்டர். இது மோர் தேன் 100 ஜிபெர்லின்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஃபங்கை அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ்ல இருந்து. அண்ட் இது GA1, GA2, GA3 எப்படி போயிட்டே இருக்கும் அண்ட் சோ ஆன். ஓகே, அண்ட் இதுல இந்த GA3 தான் வந்து ஜிபெர்லிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ஜிபெர்லின் டு பி டிஸ்கவர்ட்
and it remains the most intensively studied form. Okay, so எல்லா gibberellic acids gibberellins பாத்தீங்கன்னா they will be acidic in nature. இது neat aspectல important. Okay, and gibberellins வந்து wide range of physiological responses plantsல ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட ஜிபரலின்ஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெம் எலாங்கேஷன். ஸோ ஸ்டெம் எலாங்கேஷன்ஸ்க்கு இட் பிளே அ ரோல் எலாங்கேஷனுக்கு. தென் போல்டிங்ன்றது இன்டர்னோடல் எலாங்கேஷன் ப்ரையர் டு ஃபிளவரிங். ஃபிளவரிங்க்கு முன்னாடி அந்த இன்டர்னோட்ஸை எலாங்கேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. தென் டிலேடு செனசன்ஸ். ஸோ டிலேடு செனசன்ஸ்ன்றது என்னது? டிலேட் ஏஜிங்கை டிலே பண்றதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஜிபரலின்ஸ் வந்து லென்த் ஆஃப் தி ஆக்சிஸ் அது எலாங்கேட் பண்றதுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதுக்கு எபிலிட்டி, ஜிபரலின்ஸ்க்கு எபிலிட்டி இருக்கிறதுனால இந்த கிரேப் ஸ்டேக்ஸோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இது நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சாரி, கிரேப் ஸ்டாக்ஸோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஜிபரலின்ஸ் யூஸ் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் தேர் எபிலிட்டி டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் தி ஆக்சிஸ். ஓகே, தென் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள் அதையும் எலாங்கேட் பண்ணி அதோட ஷேப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஜிபரலின்ஸ் யூஸ் பண்றாங்க. தென் அது ஏஜிங்க டிலே பண்றதுனால ஃப்ரூட்ஸ் வந்து இட் கேன் பி லெஃப்ட் ஆன் த ட்ரீ லாங்கர். ஸோ அதோட மார்க்கெட் பீரியடும் அந்த ஃப்ரூட்ஸோட மார்க்கெட் பீரியடும் எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் GA3 is used to speed up the malting process in brewing industry. So brewing industryல malting process speed up பண்றதுக்கும் இந்த ஜிபரலின்ற பிளான்ட் ஹார்மோன் ஆட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த கிரெயின்ஸ் லைக் பார்லில வந்து இந்த பிளான்ட் ஹார்மோன் ப்ரூயிங் இண்டஸ்ட்ரியில ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இட் ஸ்பீட் அப் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் லைக் ஆல்பா அமைலேஸ். ஓகே, ஸோ மால்டிங் ப்ராசஸ்க்கு ப்ரூயிங் இண்டஸ்ட்ரியில ஜிபரலின்ஸ் ஆட் பண்றாங்க. ஓகே, தென் சுகர் கேன்ஸ் நமக்கு தெரியும், அதோட ஸ்டெம்ல தான் வந்து சுகரை கார்போஹைட்ரேட்டா ஸ்டோர் பண்ணுது. ஓகே, சாரி, கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் கேன்ஸ் வந்து அதோட ஸ்டெம்ல ஸ்டோர் பண்ணும். ஓகே, சோ சுகர் கேன் கிராப்ல நம்ம வந்து ஜிபரலின் ஸ்ப்ரே பண்றது மூலமா என்ன ஆகும்னா அந்த ஸ்டெம்மோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால என்ன ஆகும், ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 20 tons per acre ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ see this picture, பிஃபோர் ஸ்ப்ரேயிங் ஜிபரலின் லென்த் ஆஃப் தி ஸ்டெம் வந்து கம்மியா இருக்கு, whereas ஆஃப்டர் ஸ்ப்ரேயிங் ஜிபரலின் லென்த் ஆஃப் தி ஸ்டெம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, which increases the yield up as much as 20 tons per acre. Okay, then juvenile conifers, which means young plant of conifers இது ஸ்ப்ரே பண்ணும்போது அதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஆக்சலரேட் ஆகும். அதனால it leads to yearly seed production. Okay, so juvenile conifersல ஜிபரலின் ஸ்ப்ரே பண்றாங்க to enhance the yearly seed production. இதுவும் important. Then ஜிபரலின்ஸ் வந்து it promotes bolting. So boltingன்றது என்னது? Internodal elongation just prior to flowering. Okay, இன்டர்னோட் எலாங்கேட் பண்றதுக்கு இது ரோல் பிளே பண்ணுது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ பீட், கேபேஜஸ் இந்த மாதிரி கிராப்ஸ்ல போல்டிங் பண்றாங்க. ஓகே, போல்டிங் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஜிபரலின்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் மெனி பிளான்ட்ஸ் வித் ரோசெட் ஹேபிட். ரோசெட் ஹேபிட்னா இந்த மாதிரி ஷார்ட் பஞ்சி க்ரோத் இருக்கிறது, அந்த மாதிரி ஹேபிட் வந்து ரோசெட் ஹேபிட்னு சொல்லுவோம். ஏன்னா ஷார்ட் அண்ட் இன்டர்னோட்ஸ்னால இந்த ஷார்ட் பஞ்சி க்ரோத், இந்த கேபேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சீன் இந்த பிக்சர், இந்த மாதிரி இருக்கிறத ரோசெட் ஹேபிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிராப்ஸ்ல இன்டர்னோடல் எலாங்கேஷனுக்காக ஜிபரலின்ஸ் யூஸ் பண்றாங்க. இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜிபரலின்ஸ். சைட்டோகைனன்ஸ், as the name indicates, they have special effect on cytokinesis. சைட்டோகைனசிஸ்ன்றது செல் டிவிஷன். ஓகே, ஸோ இத ஃபர்ஸ்ட் they discovered as கைனட்டன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கைனட்டன்றது இட்ஸ் a modified form of adenine which is a purine. ஓகே, சோ இதை எதுல இருந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஆட்டோகிளேவ்ட் ஹெர்ரிங் ஸ்பெர்ம் டிஎன்ஏல இருந்து. ஸோ ஹெர்ரிங்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். வேற இந்த ஆட்டோகிளேவ் பண்ணும்போது, ஆட்டோகிளேவ்னா ஹை ப்ரெஷர் ஸ்டீம்ல ஸ்டெரிலைஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் ஹீட் கொடுக்கும்போது அது ஆக்டிவ் ஃபார்மா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ஆட்டோகிளேவ்டு ஹெர்ரிங் ஃபிஷ் டிஎன்ஏல இருந்து தான் கைனட்டின் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கைனட்டின் நேச்சுரலி பிளான்ட்ஸ்ல இருக்காது. ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் வித் சைட்டோகைன் ஆக்டிவிட்டி சர்ச் பண்ணும்போது தான் இந்த ஜியாட்டின் ஐசோலேட் பண்ணிருக்காங்க கார்ன் கெர்னல்ஸ் அண்ட் கோகனட் மில்க்ல இருந்து. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நேச்சுரல் சைட்டோகைனன்ஸ் எங்க சிந்தசைஸ் ஆகும் அப்படின்னா எந்த ரீஜியன்ல ரேபிட் செல் டிவிஷன் நடக்குதோ அங்கதான் நேச்சுரல் சைட்டோகைனன்ஸ் சிந்தசைஸ் ஆகும்.
எக்ஸாம்பிள் ரூட் அபேசஸ், ரூட் டிப்ஸ்ல, தென் டெவலப்பிங் ஷூட் பட்ஸ்ல, யங் ஃப்ரூட்ஸ்ல, இந்த மாதிரி ரேபிட் செல் டிவிஷன் நடக்கிற ரீஜியன்ல தான் நேச்சுரல் சைட்டோகைனன் சிந்தசைஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சைட்டோகைனன்ஸ் பார்த்தோம்னா இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடியூஸ் நியூ லீவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அண்ட் லீவ்ஸ்ல குளோரோபிளாஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, தென் லேட்ரல் ஷூட் growthக்கு, தென் அட்வென்ச்சர்ஸ் ஷூட் ஃபார்மேஷனுக்கு இதுக்கெல்லாம் ரோல் பிளே பண்ணுது. ஸோ அட்வென்ச்சர்ஸ் ஷூட் அப்படின்றது மெயின் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல ஷூட் ஃபார்ம் ஆகாம இந்த மாதிரி இன்டர்நோட்ஸ்ல ஷூட் ஃபார்ம் ஆகிறது தான் அட்வென்ச்சர்ஸ் ஷூட்னு சொல்லுவோம். ஸோ அட்வென்ச்சர்ஸ் ஷூட் ஃபார்மேஷனுக்கு சைட்டோகைனன் ஆர் பிளேயிங் a role. Okay, then cytokinins help overcome the apical dominance. This is important. So apical dominance ன்றது அந்த apical buds வந்து it inhibits the growth of the lateral buds. அதான் apical dominance நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த apical dominance ஓவர் கம் பண்றதுக்கு cytokinins ஹெல்ப் பண்ணுது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் cytokinins promote nutrient mobilization which helps in delay of leaf senescence. லீஃப் ஏஜிங் வந்து டிலே பண்றதுக்கு, நியூட்ரியன்ட் மொபிலைசேஷனை ப்ரொமோட் பண்றதுக்கு சைட்டோகைனன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, so this is very very important. இந்த பாயிண்ட் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைட்டோகைனன் தான் இந்த ரோல் பிளே பண்றது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எத்திலின் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் சிம்பிள் கேஷியஸ் பிளான்ட் growth ரெகுலேட்டர். இது வந்து எங்க லார்ஜ் அமௌண்ட் சிந்தசைஸ் ஆகும் அப்படின்னா டிஷ்யூஸ் அண்டர்கோயிங் செனசன்ஸ், அதாவது ஏஜிங் அண்டர்கோ பண்ற டிஷ்யூஸ்லயும் ரைப்பனிங் ஃப்ரூட்ஸ்லயும், பழுத்த ஃப்ரூட்ஸ்லயும் தான் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் எத்திலின் சிந்தசைஸ் ஆகும். தென் இன்ஃபுளுன்சஸ் ஆஃப் எத்திலின் ஆன் பிளான்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஹரிசாண்டல் growth ஆஃப் சீட்லிங். ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டலி க்ரோ ஆகுறது. தென் ஸ்வெல்லிங் ஆஃப் த ஆக்சிஸ், ஸோ ஆக்சிஸ் ஸ்வெல் ஆகுறது. தென் எபிக்கல் ஹூக் ஃபார்மேஷன் இன் டைகாட் சீட்லிங். ஸோ இந்த மாதிரி எபிக்கல் ஹூக் ஃபார்ம் ஆகுறது டைகாட் சீட்லிங்ஸ்ல. இதெல்லாம் வந்து இன்ஃபுளுன்சஸ் ஆஃப் எத்திலின் ஆன் பிளான்ட்ஸ். ஓகே, then ethylene promotes senescence, aging promote பண்ணும், and accession, that is shedding of plant organs, especially leaves and flowers ஓட natural detachment promote பண்றது ethylene, அதாவது shedding promote பண்றது ethylene. Then it is highly effective in ripening fruits. So எப்படி வந்து ஃப்ரூட்ஸ் ரைப்பன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா by enhancing the ரெஸ்பிரேஷன் ரேட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸோட ரெஸ்பிரேஷன் ரேட்டை என்ஹான்ஸ் பண்ணி ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸை ப்ரொமோட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஃபெனாமெனா தான் ரெஸ்பிரேட்டரி கிளைமேக்டிக் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் எத்திலின் வந்து இட் பிரேக்ஸ் தி சீட் அண்ட் பட் டார்மன்சி. ஸோ சீட் அண்ட் பட் டார்மன்சியை பிரேக் பண்ணி ஜெர்மினேஷனை இனிஷியேட் பண்றதுக்கு எத்திலின் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பீனட் சீட்ஸ்ல, தென் பொட்டேட்டோ டியூபர்ஸோட ஸ்ப்ரவுட்டிங்க்கு, இதுக்கெல்லாம் இதோட ஜெர்மினேஷனுக்கெல்லாம் எத்திலின் இஸ் பிளேயிங் அ ரோல். தென் எத்திலின் ப்ரொமோட்ஸ் ரேபிட் இன்டர்னோட் அண்ட் பெட்டியோல் எலாங்கேஷன் இன் டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட்ஸ் சொல்றது அந்த ஃபிளட் வாட்டர் இருக்கு இல்லையா, சோ அந்த டைம்ல இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து அபவ் வாட்டர் இருக்கிறதுக்காக ரேபிட் இன்டர்னோட், ஸோ இந்த ரேபிட் இன்டர்னோட் எலாங்கேஷனுக்கும் இந்த பெட்டியோல் எலாங்கேஷனுக்கும் இந்த எத்திலின் இஸ் பிளேயிங் அ ரோல். ஓகே, ஸோ இதை வந்து எஸ்கேப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எத்திலின் வந்து இந்த ஃபிளட் வாட்டர், அதாவது டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட்ஸோட இன்டர்னோட் அண்ட் பெட்டியோல் எலாங்கேஷன், ரேபிட் எலாங்கேஷனுக்கு ரோல் பிளே பண்ணுது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் ஹெல்ப்ஸ் லீவ்ஸ் ஆர் அப்பர் பார்ட் ஆஃப் த ஷூட் டு ரிமைன் அபவ் வாட்டர். அதுக்காக தான் இட்ஸ் லைக் எஸ்கேப் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, தென் எத்திலின் ஆல்சோ ப்ரொமோட்ஸ் ரூட் growth and root hair formation. This is also important. So thus helping the plants to increase their absorption surface. So plants ஓட absorption surface increase ஆகும் இந்த root growth and root hair formation promote பண்றதுனால. So இது எத்திலினோட ரோல், எத்திலின்ற பிளான்ட் ஹார்மோனோட ரோல் தான் இது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் எத்திலின் வந்து இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு இனிஷியேட் ஃபிளவரிங். ஸோ ஃபிளவரிங் இனிஷியேட் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபார் சிங்க்ரனைசிங் ஃப்ரூட் செட் இன் பைனாப்பிள். சிங்க்ரனைசிங் ஃப்ரூட் செட்னா இப்போ ஸோ அந்த ஃபுல் கல்டிவேஷன்லயுமே பாத்தீங்கன்னா சேம் டைம்ல அந்த ஃபிளவரிங் இனிஷியேட் பண்றதுனால அது ரைப்பன் ஆகி எல்லாமே கல்டிவேட் பண்ற டைமும் சேமா இருக்கும். அதான் வந்து சிங்க்ரனைசிங் ஃப்ரூட் செட் இன் பைனாப்பிள்ஸ். ஓகே, தென் ஃபிளவரிங் இன் மேங்கோ, அதுக்கும் அதை இன்டியூஸ் பண்றதுக்கும் எத்திலின் யூஸ் பண்றாங்க. ஓகே,
ஸோ எத்திலின் வந்து நிறைய பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்ல யூஸ் ஆகுது. நம்ம பார்த்த வரைக்குமே சோ மெனி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பிளான்ட் growth ரெகுலேட்டர் இன் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ எத்திலின் தான் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பிஜிஆர் இன் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இந்த எத்தஃபான் அப்படின்றது இட்ஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு காம்பவுண்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் எத்திலின். So the ethaphone it's a aqueous solution. So either it will be readily absorbed by the plant and it's transported within the plant and it slowly releases ethylene. Okay, so ethylene slower release ஆகும் அந்த பிளான்ட்ல. So the ethaphone it accelerate the fruit ripening. So apples, tomatoes அதுலலாம் fruit ripening hasten பண்றதுக்கு accelerate பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. Then also it accelerates the abscission. அதாவது ஷெட்டிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஷெட்டிங்க்கும் அதை ஆக்சிலரேட் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்றாங்க காட்டன், செர்ரி, வால்நட்டோட ஆப்சிஷனுக்கு. ஓகே, தென் இட் ப்ரொமோட்ஸ் ஃபீமேல் ஃபிளார்ஸ் இன் குக்கும்பர், thereby increasing the yield. This point is very very important with respect to neat aspect. Okay, so ஏன்னா cucumber plants ல female flowers மட்டும் தான் it will develop into fruit. So female flowers நம்ம அதிகமா ப்ரோமோட் பண்ணும்போது using this ethaphone ப்ரோமோட் பண்ணோம் அப்படின்னா அது yield obviously improve பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். So female flowers in cucumber அதை ப்ரோமோட் பண்றதுக்கு யூஸ் பண்றது the ethaphone-ன்ற ethylene. Okay, this is about ethylene. Then abscisic acid பார்த்தோம்னா it has a role in regulating the abscission and dormancy. So abscissionன்றது natural detachment of plant organs. Dormancyன்றது it's a செயலற்ற நிலை. Okay, so abscisic acid has wide ranging effects on plant growth and developmentல அதுக்கு நிறைய effects இருக்கு. So it acts as a plant growth inhibitor. So abscisic acid plant growth inhibitor, this is important. Also abscisic acid is the inhibitor of plant metabolism. Okay, then abscisic acid inhibits seed germination. This is also important. நம்ம ethylene என்ன பார்த்தோம்? It breaks seed and bud dormancy ன்னு பார்த்தோம். It initiates seed germination ன்னு பார்த்தோம் ethylene. Whereas abscisic acid it inhibits the seed germination. Okay, then ABA stimulates the closure of stomata. அதாவது water loss transpiration prevent பண்றதுக்காக it stimulates the closure of stomata and increases the tolerance of plants to various kind of stresses like வெள்ளம், ரொம்ப cold temperature, salinity of water increase ஆகும்போது இந்த மாதிரி stresses அப்போ பிளான்டோட டாலரன்ஸை இன்க்ரீஸ் பண்றதும் இந்த பிளான்ட் growth ஹார்மோன், அதாவது பிளான்ட் growth இன்ஹிபிட்டர் abscisic acid தான். ஓகே, ஸோ therefore நம்ம abscisic acid ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ abscisic acid ABA தான் இட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். Then abscisic acid ஓட function பார்த்தோம்னா it plays a role in seed development, maturation and dormancy. And ABA it helps the seeds to withstand desiccation, அதாவது extreme dryness withstand பண்றதுக்கும் unfavorable conditions withstand பண்றதுக்கும் இந்த ABA it helps seeds. Okay, and in most situations ABA acts as an antagonist to gibberellins acid. So antagonist na against most situation la gibberellins ku against ABA it will act. Okay, this point is very very important. Also in the point of neat aspect la it's very very important. Okay, repetitive கேட்டிருக்காங்க. So this is about abscisic acid. Plant growth regulators are involved in every phase of plant growth, differentiation and development. So அதோட ரோல் காம்ப்ளிமெண்டரியாவும் இருக்கலாம் ஆர் ஆன்டகோனிஸ்டிக்காவும் இருக்கலாம், அகெயின்ஸ்டாவும் இருக்கலாம். ஸோ இங்க பார்த்தோம் இல்லையா, மோஸ்ட் சிச்சுவேஷன்ல abscisic acid it acts as an antagonist to gibberellic acidன்னு பார்த்தோம். அண்ட் அதோட ஃபங்க்ஷன் இண்டிவிஜுவலிஸ்டிக்காவும் இருக்கலாம், சினர்ஜிஸ்டிக்காவும் இருக்கலாம், விச் மீன்ஸ் மோர் தேன் ஒன் பிஜிஆர் இன்டராக்ட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்றது. ஓகே, ஸோ பிளான்ட் டெவலப்மெண்டல் ஈவெண்ட்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை மோர் தேன் ஒன் PGR, plant growth regulator. So இதுக்கு எக்ஸாம்பிள் dormancy in seeds and buds, abscission, senescence, apical dominance இதெல்லாம். So இந்த மாதிரி developmental events ரெகுலேட் பண்றது more than one PGR. Okay, so plant growth regulatorன்றது it's only one kind of intrinsic control. இன்னொரு intrinsic control genomic control and extrinsic factors like temperature, light, nutrient, oxygen அதுவும் ரோல் பிளே பண்ணும். So இந்த PGRன்றது it play an important role in plant growth and development. Okay, so many of the extrinsic factors like temperature, light இதெல்லாம் plant growth and development control பண்ணும் through PGRs. Okay, so இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கான ஈவென்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வெர்னலைசேஷன். ஸோ வெர்னலைசேஷன் அப்படின்றது
பிளான்ட்டோட எபிலிட்டி டு ஃபிளவரிங் பண்ற அந்த எபிலிட்டியை ப்ரொமோட் பண்றதுதான் வெர்னலைசேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்ல அந்த பிளான்ட்டை வந்து அந்த என்ன பண்ணுவாங்கன்னா prolonged exposure to cold temperatures like 1 degree to 10 degree Celsius வரைக்கும் கோல்ட் டெம்பரேச்சர்ல அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இட் ப்ரொமோட்ஸ் தி எபிலிட்டி ஆஃப் த பிளான்ட் டு ஃபிளவர். ஓகே, ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த ஸ்லைட்லி ஜெர்மினேட்டட் சீட்ஸை சில் பண்ணிருக்காங்க 5 டிகிரி செல்சியஸ்ல ஃபார் அ மந்த். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பண்ணிட்டு அது ஆர்டினரி டெம்பரேச்சர்ல பிளான்ட் பண்ணும்போது அது வெர்னலைஸ்டு பிளான்ட். ஓகே, ஸோ இட் இம்ப்ரூவ்டு தி எபிலிட்டி ஆஃப் த பிளான்ட் டு ஃபிளவர். வேற சில்லிங் பண்ணாம ஆர்டினரி டெம்பரேச்சர்ல அதை பிளான் பண்ணும்போது இட் கிவ்ஸ் ரைஸ் டு நான் வெர்னலைஸ்ட் பிளான்ட். இதான் வெர்னலைசேஷன். தென் ஃபிளவரிங், டார்மன்சி, சீட் ஜெர்மினேஷன், பிளான்ட் மூவ்மெண்ட்ஸ், அதாவது இன் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, அதாவது லைட் போட்டோட்ராபிசம் பார்த்தோம், டுவர்ட்ஸ் லைட் அந்த பிளான்ட் க்ரோ ஆகுறது, இல்ல டுவர்ட்ஸ் வாட்டர் க்ரோ ஆகுறது, டுவர்ட்ஸ் கிராவிட்டி க்ரோ ஆகுறது, இந்த மாதிரி பிளான்ட் மூவ்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் தி ஈவென்ட்ஸ் in which extrinsic factors like temperature, light இதெல்லாம் வந்து plant growth and development through plant growth regulators control பண்றது. Okay, so this is about the plant growth regulator. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் சேனல். நெக்ஸ்ட் வீடியோல ஹியூமன் பிசியாலஜி சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.